இந்தியாவிலே இதுவரையில 18 பொது தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த 18 பொது தேர்தல்களில 2 தேர்தல்களில் எல்லா பொது தேர்தலுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இந்த 2 பொது தேர்தல்கள் ரொம்ப மிக முக்கியமான நெருக்கடி காலம் என்று வந்து எங்களை போன்றவர்கள், அதே போல முதல்வர் ஸ்டாலின் போன்றவர்கள் பலரும் விசா காலத்திலே இருந்து வெளியே வந்த பிறகு தேர்தலை இந்திரா காந்தி அம்மையார் அறிவித்து அன்றைய பிரதமர் நடத்தினார். எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருந்தவர்கள் கூட வெளியே வந்தார்கள். ஆனால் தேர்தல் சுதந்திரமாக நடந்தது. அதுதான் கவனிக்க வேண்டும். அன்றைக்கு நெருக்கடி காலம் என்று இருந்தாலும் கூட அன்றைக்கு இன்றைக்கு என்ன வேறுபாடு, மோடி ராஜ்யத்துக்கும் அதற்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், அறிவு நாணயத்தோடு அறிவித்து அவர்கள் அதை கைது செய்தார். ஆனால் இன்றைக்கு அறிவிக்கப்படாத நெருக்கடி. அது மட்டுமல்ல, எல்லா ஜனநாயக அமைப்புகளும் அவருடைய காலடியிலே இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி கடந்த 10 ஆண்டு காலமாக நடக்கிறது. மனித உரிமைகள் அத்தனையும் நசுக்கப்பட்டிருக்கின்றன. ஜனநாயகம் குற்றுயிரும் கொலை உயிருமாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போய் அதிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பிழைக்குமா என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய டாக்டர்கள் தான் நீங்கள். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் அத்தனை பேரும் அங்கு வர முடியாது என்று சொன்னா வைத்தியம் கொடுக்கலாம். நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு மருத்துவம் தெரியாதுன்னு நினைப்பீங்க. உங்கள் கையில மருந்து இருக்கு. எந்த மருந்து? வேற ஒண்ணும் இல்ல, வாக்குச்சீட்டு என்ற மருந்து. அதிலே வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ரொம்ப துணிவா அங்க நம்முடைய அறுவை அமைச்சர்கள் சொன்னதை போல நேர சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் அந்த சின்ன எங்க இருக்குன்னு பார்த்து பொத்தானை அழுத்தணும். அந்த பொத்தானை அழுத்தினா பச்சை விளக்கு எரியிற வரையில அழுத்தி கொண்டிருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அங்கே விளக்கறிந்தால் இந்த நாட்டில் விளக்கறியும். இருட்டு நீடும், இருட்டு போய்விடும், வெளிச்சம் தெரியும், புது வாழ்க்கை வரும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அதற்குரிய மருத்துவர்களாகத்தான் எங்கள் தலைவர்கள் இருக்கிறார். ஒரு பக்கத்திலே மிக முக்கியமா நம்முடைய ஒப்பற்ற தலைவர், திராவிட மாடலுடைய ஒப்பற்ற தலைவர். நான் இங்கே வருகிறேன், ஏராளமான தாய்மார்கள் இந்த பக்கத்திலும் சரி அந்த பக்கத்திலும் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறீர்கள். காரணம் என்ன? உங்களுக்கு ஐயோ வீட்டுக்கு போக வேண்டுமே, நாளை காலையில பிள்ளைக்கு என்ன சிற்றுண்டி அனுப்ப வேண்டுமே, அவர்களை எல்லாம் வீட்டில் படிவதில்லையே என்று நினைக்க வேண்டிய கவலை இல்லாமல், அது நம்முடைய கவலை அல்ல, அது அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆகவே பள்ளிக்கூடத்துக்கு போனால் நாம் ஊட்டி விடும் போது கூட அந்த பிள்ளைகள் திமிர்கின்றன. ஆனால் இப்போது அவர்கள் தயாராக முன்னி அமர்ந்திருக்கிறார்கள் சொன்னால், இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் சொல்லதையும் செய்து சொன்னதையும் செய்து சொல்லாதையும் செய்திருக்கக்கூடிய காலை சிற்றுண்டு உணவு இருக்கிறது. அந்த திட்டம் இதுவரையில வேறு எங்காவது இருக்கிறதா? மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, டபுள் என்ஜின் என்று குஜராத் மாடல் சொல்கிறீர்களே, அந்த டபுள் என்ஜின் ஆட்சியிலே இருக்கிறதா? அல்லது உங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இந்த திட்டம் இருக்கிறதா? இதை பார்த்து மற்ற மாநிலத்தவர்கள் காலை சிற்றுண்டி போட்டால்தான் பிள்ளைகள் ஏராளம் வருகிறார்கள் சொல்லி இப்போது பல மடங்கு அதிகமாக தானே பிள்ளைக்கு போகிறார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட பாட்டு எழுதினார். அந்த மகனை பார்த்து, நீ கொஞ்சம் சிலங்காதே, மலைவாழை அல்லவா கல்வி தான் சொன்னார். இப்போ அப்படி இல்லை, பாட வேண்டிய அவசியமே இல்லை. தானாவே பிள்ளைகள் போகக்கூடிய அளவுக்கு செய்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியா முழுவதும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா கூட்டணி. அதனுடைய நோக்கமே அதுதான். அதில் மிக தெளிவான அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் செய்தனுடைய விளைவாக பல மாநிலங்களிலே இதை பார்த்து பின்பற்றுகிறார். இதை விட நமக்கு என்ன பெருமை தமிழ்நாட்டிற்கு? இதை தென்னாட்டிலும் பின்பற்றுகிறார்கள், மாநிலங்களிலே வடநாட்டிலும் பின்பற்ற துவங்கி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட உங்களுக்கு நேற்று முன்தினம் வந்திருக்கிற செய்தியை பார்த்திருக்கிறீர்கள். கனடா நாட்டிலே அங்கே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நம்முடைய ஆட்சியுடைய புகழ் மற்ற நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்பதுதான் அடையாளம். இப்படி ஒரு சாதனை அல்ல, மிக முக்கியமாக மகளிருக்கு 1000 ரூபாய்
அதுவும் மாதந்தோறும். இந்த தாய் வீட்டு சீதனம் கூட முதல் தீபாவளி, இரண்டாவது தீபாவளி தான் இருக்கும், சில இடங்களில் பொங்கலோட இருக்கும். ஆனா இது மாதம் தவறாமல் 1000 ரூபாய் என்று வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு தவறாமல் வருகிறது. ஆனால் இதை பார்த்து கூட பாஜகவினர் என்ன சொல்கிறார்? இந்த நிதியமைச்சராக இருக்கிற ஒரு அம்மையார், அவரே ஒரு பெண் தான். அப்படி இருந்தும் கூட அவர் என்ன பேசுகிறார் சொன்னால், இது என்ன பிச்சை காசு என்று பேசுகிறார். நாங்கள் எல்லாம் அன்னக்காவடிகள் தான், என்னுடைய சகோதரிகள் தான் உழைப்பாளர்கள் தான். ஆகவே அவர்களுக்கு இது பிச்சை காசாக தெரிகிறது. இப்படி யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட எல்லோருக்கும் ஒன்றை புரிய வைக்க வேண்டும். நாங்கள் சுயமரியாதை இயக்கத்திலே இருந்து வந்த இயக்கம். இந்த இயக்கம் சுயமரியாதையை உலகுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இயக்கம் திராவிடர் இயக்கம், திராவிடர் முன்னேற்ற கழகம், அதனுடைய ஆட்சி என்று காட்டுவதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் சின்ன செய்திகளிலே கூட எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இதை யாரும் சலுகை என்று சொல்லிவிடக் கூடாது பெண்களுக்கு, அல்லது கொடுக்கிற நமக்கே கூட அதிகாரிகளுக்கே இது ஏதோ பிச்சை போடுவது மாதிரி அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம்னு யாரும் நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் அதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார் தெரியுமா? உரிமை, மகளிர் உரிமை தொகை. அதுதான் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இதை உரிமையாக நீங்கள் கருதித்தான், கடமையாக அவர்கள் கருதுகிறார்கள் என்று சொன்னாலும், கொடுப்பது கடமையாக கருதுகிறார் என்றாலும், வாங்குவது நீங்கள் சலுகை அல்ல, பிச்சை அல்ல, உங்கள் உரிமை. எங்கள் உரிமையைத்தான் நாங்கள் பெறுகிறோம் என்று சுயமரியாதையோடு அவர் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். எந்த ஆட்சிக்கு இந்த சிந்தனை போகும் நினைத்து பாருங்கள். ஆனால் தான் கனடாக்காரர்களுக்கு இது வாய்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிநாடு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இன்னொன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனென்றால் இது முழு பொதுக்கூட்டம் அல்ல. அதை பேசிவிட்டு அடுத்த கூட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்கு செல்ல இருக்கிறேன். அந்த நிலையிலே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், வேலை வாய்ப்பை பற்றி அடுத்து விரிவாக சொல்வதற்கு முன்னாலே ஒன்று சொல்லுகிறேன். பெரிய அளவிற்கு புகழ்பெற்ற பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை, மிகப்பெரிய அளவிற்கு அந்த புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலே தலையங்க எழுதுகிறார். இந்தியாவிலேயே தொழில் வளத்துக்கு எடுத்துக்காட்டான பக்குவமான தொழில் முதலீடுகள் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு மாநிலம் இருக்கிறது சொன்னால் அந்த மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு தான் என்று நியூயார்க் டைம்ஸ்ல எழுதி, நீங்கள் முதலீடு செய்யக்கூடியவர்களாக செல்லுங்கள், அதனால்தான் ஏராளமாக செல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை, நாங்கள் பேசினால் கூட்டணி கட்சிக்காரர்கள் அல்லது இவர் ஆசிரியர் வேண்டியவர் என்று இப்படியெல்லாம் எங்களுக்கு உத்தரவு குத்த உங்களுக்கு முடியும். ஆனால் நியூயார்க் டைம்ஸ் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார அணியா அதை நீங்க நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அதிலே தலையங்கம் வருகிறது மிக முக்கியமாக. காரணம் என்னவென்றால், they are the people, that government is managing the HR, human resources management, the best, effective and exemplary என்று எழுதுகிறார். மிக முக்கியமாக, அதாவது எடுத்துக்காட்டாக அளவுக்கு இந்தியாவிலேயே எப்படி நிர்வாகம் பண்ணுவது, எப்படி ஆட்களை அமைப்பது, அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது. காரணம், இங்கே மத கலவரங்கள் சொன்னார்களே. அரசியல் சட்டத்தினுடைய 5 அம்சங்கள் என்ன? நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு அரசியல் சட்டத்தை எழுதியோட விடவில்லை, அதுக்கு பிரியாம்பிள், முன்னோட்டம், பீடிகை உருவாக்கினார். வீதி பீப்புள் என்றுதான் ஆரம்பித்தார். எந்த அரசியல் சட்டத்திலே மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது, மக்களாகிய நாங்கள் மக்களுக்கே வழங்கிக் கொள்கிறோம், அப்படித்தான் அந்த அரசியல் சட்டம் துவங்குகிறது. அப்படி துவங்குகிற நேரத்தில் அதிலே சொல்லுகிறார், அந்த ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட அரசு இங்கே இதா அப்படின்னு சொல்லி அதில் சொல்லுகிற நேரத்திலே சொல்லுகிறார், சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், 5 அம்சங்கள். இந்த 5 அம்சங்களும் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன. அதுதான் மிக முக்கியம். அதை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற தத்துவம் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்ட தயாராக இருக்கிறார். எங்களுக்கு என்ன அவ்வளவு கவலை? என்ன சொன்னார் அமைச்சர்கள் கேட்டார்கள், ஏன் முதலமைச்சர்கள் சொன்னார்கள், மற்ற நண்பர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் ரொம்ப அன்போடு, உங்களுடைய வயது என்ன? 91 வயது. இந்த நிலையிலே இவ்வளவு பெரிய வெப்பமான சூழ்நிலையில நீங்கள் பிரச்சாரம் போக வேண்டுமா? இருந்து எழுதினால் போதுமே சொன்னாங்க.
ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்றால் மக்கள் நீங்கள், எங்கள் உயிர் முக்கியமல்ல, உங்கள் வாழ்வு முக்கியம். எங்களுக்கு முடிஞ்சு வச்சாச்சு. ஒரு கால கல்லறையில வைத்திருக்கிறோம், இன்னொரு காலம் இந்த மேடையில வைத்திருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர வேறு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட மக்களை சந்திக்க நினைப்பது காலகாலமாக ஜனநாயகம் பிழைக்க வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். எந்த அரசியல் சட்டம் அந்த ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான கூறுபாடாக இருக்கிறதோ அந்த அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும், மீறப்படக்கூடாது. நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய பிரதமர் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு மகா நடிகர் உலகத்திலேயே வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த மகா நடிகர்னு ஒரு திரைப்படம் வந்தது, அதுல சத்யராஜ் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். என்னுடைய தோழர்கள் சொன்னா ஆமா, அதுவே எனக்கு நான் சினிமாவுக்கு போறதில்லை, அதனால சொன்ன உடனே மற்ற தோழர்கள் சொல்லித்தான் தெரியும். அப்புறம் அவரே சொன்னார், கேட்டேன், அப்புறம் சொன்னார். அப்ப அவர் உடல இந்த மாதிரி வந்திருந்தா அந்த தயாரித்தவர் ஒருவேளை இவரை போட்டு விட்டு அவரை ஒருவேளை ஏற்பாடு செய்திருந்தாலும் சொல்லியிருப்பாரு, அது ஒரு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்டவர் மிக வேகமாக எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவர். என்ன செய்தார், 2வது முறை வெற்றி பெற்ற உடனே நீங்க உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கு, 2019 5 ஆண்டுகளுக்கு முன்னால பதவியேற்பு நடக்கிறது. குடியரசுத் தலைவர் இங்கே பதவியேற்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்றைய குடியரசுத் தலைவர் இவர் பதவியேற்பு சொல்ல விட்ட எல்லாரும் அமைச்சர்கள் பதவியேற்பதற்கு பின்னால இவர் முதல்ல பதவியேற்கணும் பிரதமர். அந்த உறுதிமொழியை சொன்ன உடனே மேடையில இருந்து எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள், உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, உலக நாடுகளுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அதெல்லாம் பெருமைதான். இறங்கி போன உடனே மற்றவர்கள் இல்லாம திடீர்னு கீழே இறங்கி போனார். எங்க போறாரு, யாரையோ வணங்குவதற்காக போறாரு போனதுன்னா முன்பக்க வரிசையில இருந்தவர்களுக்கு மரியாதை செய்ய போகிறார் போனது நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கோம். உங்களில் சில பேருக்கு நினைவு இருக்கும். நேரம் இடத்துக்கு போனார். போன உடனே அங்க ஒரு பெரிய போர்டு வச்சிருந்தாங்க, பெரிய எழுத்து வச்சிருந்தாங்க. என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அது அரசியல் சட்டம் என்று எழுதப்பட்டது. அதுக்கு போய் கும்பிட்ட மாதிரி வந்தார். என்ன அர்த்தம்னா ரொம்ப கீழே விழுந்து செல்றவர்களை கும்பிட்டா நம்ம காலை ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும், அதுதான் மிக முக்கியமானது. அது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புல இவர் என்ன அவ்வளவு கவலை எடுத்து அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிறோம் என்று சொன்னார். இதை விட மிகப்பெரிய மகா வித்தை வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் நடைமுறையில இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது, இந்த 5 அம்சங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றனவா? இறையாண்மை என்பது வெளிநாட்டுக்கு மட்டுமல்ல, மக்களிடம்தான் இறையாண்மை. சாவர்னிட்டி லைஸ் இன் தி பீப்பிள் ஆஃப் இந்தியா. கடைசியில அதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையை தாண்டி விட்டார். அதற்கடுத்து இங்கே சொன்னார்கள் செக்குலரிசம், மதச்சார்பின்மை, அதுக்கு இடமே இல்லாத அளவிற்கு ஆக்கிவிட்டார். அதே போலத்தான் சமதர்மத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சமதர்மத்துக்கு யார் அதுக்கு அழித்து விடுக்கிறார்கள் சொன்னால் எந்த பொதுத்துறையும் கிடையாது. எல்லா துறையும் இப்போது அம்பானியிடம், அடானியிடம், டாட்டாவிடம், பிர்லாவிடம், மற்ற பெரும் முதலாளிகள் மத்தியிலே தான் அங்கே போயிருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் அடுத்தபடியாக வந்தால் ஓவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று சொன்னார். வெறும் குடியரசு இல்லை, ஜனநாயக குடியரசு. இது அத்தனை அம்சமும் இருக்கு. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து குடியரசுத் தலைவர் வரையிலே போய் பார்க்கிறார். ஆனா அவரை பொறுத்த வரையில குடியரசுத் தலைவர் கூட அவருக்கு அரசியல் சட்டம் கூட மிக முக்கியமல்ல. குடியரசுத் தலைவர் கூட இங்க மகளிர் சேர்ந்திருக்கிறீங்க ஒன்றும் இல்லை. அவர் பாரத ரத்னா பட்டத்தை கூட அரசியல் ரீதியாக யாருக்கு அளித்தால் வாக்களிப்பதற்கு வாய்ப்பாக இருக்குமோ என்று அதையும் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தக்கூடிய மிக யுக்தி வாய்ந்த வித்தைக்காரர் நம்முடைய பிரதமர், அவருடைய ஆட்சி. ஆகவே அவர்கள் இப்போது பல பேருக்கு கொடுத்திருக்கிறார். அதில் அத்வானிக்கு கொடுக்க போறார்கள். அத்வானி அவர்கள் நேரடியாக போய் வாங்க முடியவில்லை, வயது காரணமாக என்று சொன்னார். அத்வானி அவர்களுக்கு போய் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் போது நம்முடைய பிரதமரும் போகிறார் கூட. யார் கொடுக்க போகிறார்கள்? குடியரசுத் தலைவர் போய் அவர் வீட்டுக்கு போய் கொடுக்கிறார். இந்த பெருந்தன்மை பாராட்ட வேண்டியதுதான், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. வயதானவர், ஆகவே குடியரசுத் தலைவரே போய் கொடுக்கிறார் என்பது பாராட்ட வேண்டிய விஷயம். அதை என்ன நடந்தது நண்பர்களே, பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள். தாய்மார்கள், சகோதரிகள் இங்கே நிறைய இருக்கிறீர்கள், கவனிக்க வேண்டும். நம்முடைய பிரதமரை பார்த்தால் அவர் சாதாரண அல்ல. பெண்களில் யாராவது வந்து திறமையான ஒரு கை கொடுத்தால் உடனே அவளை புரிந்து காலை தொட்டு கும்பிடுற மாதிரி நாரி சக்தி, சாதாரணம் அல்ல, வெறு சக்தி இல்ல, நாரி சக்தி என்று சத்தமா சொல்லுவார். அப்படிப்பட்ட நாரி சக்தி உள்ளவர். இங்க பாருங்க, இந்த படத்துல என்னன்றது ரொம்ப சின்னதா இருக்காங்க, தெரியுதா தெரியல, நான் விலைக்கு சொல்றேன். நடுவுல
அந்த விருதை பெறக்கூடிய அத்வானி, பாரத ரத்னா பெறக்கூடிய அத்வானி இங்கே அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்து பக்கத்திலே பிரதமர் மோடி இவர் அமர்ந்திருக்கிறார். ஆனால் பட்டத்தை கொடுத்து விட்டு பிறகு போட்டோவில் நிற்கும் போது இந்த அம்மையார் யார்? நம்ம குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் யார்? அவர்தான் முதல் குடிமகன். அந்த குடியரசுத் தலைவர் மதிப்பெரு குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய குடியரசுத் தலைவர் வந்தா அந்த பதவி தானே உச்சகட்ட பதவி. இவர் பிரதமர் தானே. இரண்டாவது பிரதமருக்கு சக்தி இருக்கலாம். ஆனால் சக்தியாக இருக்கிற ஒரு குடியரசுத் தலைவர் அவருடைய நிலை என்ன நினைத்து பார்க்கணும். அந்த அம்மையார் நிற்கிறார். உலகத்துல இதை வெளிநாடுகள்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம ஜனநாயகத்துடைய புரோட்டோகால் மட்டுமல்ல, நம்முடைய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது, எதேச்சாதிகாரம் ஆட்சி புரிகிறது என்பதற்கு இதை மிகப்பெரிய ஆதாரம் வேறு கிடையாது. நீங்க யாரா இருந்தா என்ன, பழங்குடி மக்கள் தானே, நீங்க ஒரு பெண் தானே. அந்த அம்மையார் அதை பற்றி கவலை இல்லை. ஒரு பக்கத்துல பெண்ணை மதிக்கிறதா காட்டிக்கொண்டு பெண்ணை மதிப்பதை கூட அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அந்த பதவியை மதிக்க வேண்டாமா? அதுதானே ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். குடியரசுத் தலைவர் மீது நீங்கள் பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதிலே எங்காவது இப்படிப்பட்ட எந்த நாட்டிலாவது இந்த மாதிரி ஒரு மரபு உண்டா? தயவுசெய்து சொல்லுங்கள். நான் தவறு என்றால் திருத்திக் கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அம்மையார் காலங்காலமாக வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நாங்கள் தான் வாய்ப்பு கொடுத்தோம் சொன்னால் இப்போது நீங்கள் அவர்களை எப்படி நடத்துகிறீர்கள்? இதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையை சொன்னாலே இவர்களுடைய இரட்டை வேடம் புரியும். அவளை ஏதோ வீட்டு சாதாரண பணியாளர் மாதிரி சாதாரண நினைத்துக் கொண்டு அவர்களை நிறுத்தி வைத்து விட்டு பிரதமர் கீழே உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஜாதிக்காரர்கள் பெரிய தலைவர்கள் போகும்போது அங்கே மனத்துல பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து இருப்பார் மேல, மற்றவர்கள் கீழே உட்கார்ந்து இருப்பார்கள். ஆகவே அது மனத்தினுடைய மரபு என்று கூட நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இங்கே ஒரு அரசியல் சட்டத்தினுடைய நிலை என்று சொல்லும் போது அதனுடைய வாய்ப்பு என்ன? ஒரு சின்ன உதாரணம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனா இதுதான் அவருடைய இரட்டை வேடத்திற்கு மிக முக்கியமானது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்திலே இன்றைக்கு சொன்னார்களே, நம்முடைய அமைச்சர்கள் சொன்னார்களே, ஏன் முதலமைச்சர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறார், அதுவும் அரசாங்கத்தை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அதுவும் இப்போது உங்களுக்கு தெரியும், நாமெல்லாம் கூட்டணி அமைந்திருக்கிறதே கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணியில கொச்சிக்காரர்களை வைத்து பொதுமக்களுக்கான கூட்டணியாக இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு கூட காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் அதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் மக்கள் நலத்தை சார்ந்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவருடைய கூட்டணி யாரை பொறுத்து இருக்கிறது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அவருடைய கூட்டணி மக்களோடு அல்ல, மக்கள் கட்சிகள் இல்லை, யாரும் போறதுக்கு தயாரா இல்லை. ஆகவேதான் சில பேர் மிரட்டி கொண்டிருக்கிறார், திரிசூலத்தை கையில வைத்திருக்கிறார். அந்த திரிசூலம் என்ன தெரியுமா? ஒன்று சிபிஐ, இன்னொன்று வருமான வரித்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை. இந்த மூன்றையும் பயன்படுத்தித்தான் அடக்குமுறைகளை கருவி நீங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சாதிக்கிறார்கள். அந்த கட்சியிலிருந்து வெளியே வரலையா இல்லையா? இன்றைக்கு கூட காலையில ஒரு செய்தியை பார்த்திருக்கிறீர்கள். அங்கே ஒரு எம்எல்ஏ மிரட்டி, அங்கே மற்றவர்களை மிரட்டி, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மிரட்டி, வெள்ளூர்ல மிக முக்கியமாக கர்நாடகத்துல அவரை மிரட்டி நீங்கள் காங்கிரஸ்ல சேரவில்லையாதான், பிஜேபி காங்கிரஸ் விட்டு வெளியேறி பிஜேபிக்கு வரவில்லையாதான் உங்களை சும்மா விட மாட்டோம் என்று கேட்கிறார். அடுத்தபடியா உடனே அமலாக்கத்துறை போகிறது. புதுச்சேரியில இன்றைக்கு பாஜக அங்கே ஆளுங்கட்சியாக கூட்ட ஆளுங்கட்சியாக கூட்டணி அமைத்தது என்றால் எல்லாவற்றையுமே அங்கு அமலாக்கத்துறை மிரட்டியது, வருமானத்துறை மிரட்டியது. அலங்காரமாகத்தான். அதே போல சிபிஐ, இந்த மூன்றும் திரிசூலத்தினுடைய மூன்று முறைகள். ஆகவே அவர்களை வைத்துக் கொண்டு இங்கே போகக்கூடிய சூழ்நிலையில மிரட்டப்பட்டு அவர்கள் வருகிறார். ஆகவே யாரும் பிரியத்தோட போறது இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, இது கொள்கை கூட்டணி. அதனால சில பேர் நினைத்தாங்க, இப்ப கூட எதிர்கட்சியா இருக்கிறவர்கள் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா 3 அடி நின்றாலும் யார் 2வது இடத்தை வாங்குறதுக்கு தான் போட்டியே தவிர அவர்கள் இன்னும் பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இவருடைய கொடுமைகளை எப்படியாவது செய்துவிட வேண்டும், தேர்தல் கமிஷனை கையில் வைத்துக் கொண்டு என்று நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
மக்கள் உண்மையாக வாக்களிப்பதற்கு தயாரா இல்லை. ஏன்னா அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்து விட்டார். விவசாயிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு டெல்லியை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஆம் ஆத்மிக்காக சங்கடம், இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இரும்பு வேலி போட்டு வச்சிருக்காங்க. விவசாயிகள் யாரும் உள்ள வந்துடக்கூடாது. காரணம் விவசாயிகள் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் 3 சட்டத்தை எங்களுக்காக நாங்க 1 வருஷம் பாடுபட்டோம். முகத்தல்வா, வெயில், கொடுமை, பனி, மழை, இதை பற்றி கவலைப்படாமல் குடும்பம் குடும்பமாக பம்பாயில, சுற்று வட்டாரத்துல, உயிர்ப்பியில, எல்லா பகுதியிலிருந்தும் அங்க வந்திருந்தோம். அதுக்கு பிறகு நீங்கள் வேற வழி இல்லாம 3 சட்டங்களையும் நான் வாபஸ் வாங்குகிறேன் சொன்னீர்கள். அப்போது நீங்கள் கொடுத்த கேரண்டி என்ன? இப்ப பாத்தீங்கன்னா விளம்பரத்துல எங்க பார்த்தாலும் மோடி அரசுல நீங்க தொலைக்காட்சியை திறந்தா மோடி கேரண்டி அப்படின்பாரு. ரொம்ப மிக முக்கியமா இதுவரையில அவர் கொடுத்த டீ வேற, ஆனா இப்ப கொடுக்குற டீ இருக்கு பாருங்க, இந்த கேரண்டி அந்த டீல வித்தியாசமானது. ஆனா அந்த கேரண்டியை பொறுத்த வரையில அவங்க கொடுத்ததனுடைய உத்தரவாதம் என்னன்னு அவங்க கேட்கிறாங்க. எங்கள்கிட்ட சொன்னீங்கள குறைந்தபட்ச விலை நிர்ணயம் வேளாண்மை துறையில இருக்கிறது என்று சொன்னீர்களே, அதை ஏன் நீங்கள் 2 ஆண்டுகளாக செய்யவில்லை? 48,000 பேர் மேல வழக்கு போட்டீர்களே, ஏன் அந்த வழக்கை நீங்கள் சொன்னபடி உறுதிப்பாடுபடி, உறுதிமொழிப்படி, கேரண்டி படி நீங்கள் ஏன் வாபஸ் வாங்கவில்லை? சொல்லலையே, கேட்கிறார்களே. அதை கேட்பதற்கு வாய் பேச்சு உரிமை இல்லையே. அவர்களை உள்ளே சிறைக்கிறீர்கள், அடக்குமுறையை அனுபவிக்க முடியாது செய்கிறீர்கள், ஏன் விடுகிறீர்கள், கண்ணீர் புகை, துப்பாக்கி சூடு, இது அத்தனையும் அவர்கள் என்ன சொல்லி வந்தார்? விவசாயிகளை பொறுத்தவரையில எல்லாம் விவசாயி. நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் இப்போ 1 மடங்கா இருக்கு, ஆனா 2 மடங்காக்குவோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதை செய்தாரா? சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சியை செய்துவிட்டு சாதனைகளையும் சொல்லிவிட்டுத்தான் இந்த அணி ஓட்டு கேட்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய வேதனையையும் மக்கள் நீங்கள் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை செய்திகளையும் மீண்டும் தவறை போய் கூட அந்த முடிவு எடுக்கக்கூடாது, வேறு முடிவு என்பதற்காகத்தான் இத்தனையும் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறோம். ஒரே ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, வேகமாக சொல்ல வேண்டும். விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் என்று அறிவித்த மோடி அவர்களே, கடந்த 5 ஆண்டு பட்ஜெட்டில் ஒரே ஒரு கேள்வி. கடந்த 5 ஆண்டு கால ஒன்றிய அரசினுடைய மத்திய பட்ஜெட், இந்த மத்திய பட்ஜெட்டில நீங்கள் ஒதுக்கிய தொகை இருக்கிறத மொத்தம் 1,05,544 கோடி ரூபாய். அதுல விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வருஷம் 5 ஆண்டுகள்ல. ஆனால் விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 1,00,000 கோடிக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தாமல், விவசாயிகளுக்கு போய் சேராமல் மிகப்பெரிய அளவுக்கு அதையும் திரும்ப வைத்துக் கொண்டார். இதுதான் விவசாயம். அதனுடைய விளைவு என்ன? விவசாயிகளுடைய தற்கொலை என்பது இருக்கிறத, அது 1,70,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த விவசாயிகள் தான் இன்றைக்கு இரட்டிப்பு மலை எங்கே என்று கேட்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மிக அற்புதமான பல அம்சங்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமான ஒன்று, விவசாயிகளுக்கு அடிப்படையான பொருள் நிர்ணயம் செய்து விலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச விலை திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று இன்றைக்கு மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி சார்பாக. எனவே இந்தியா கூட்டணி திட்டமிட்டு கொள்கைகளை மக்கள் நலம் சார்ந்ததாக இருக்கிறது. எனவேதான் இப்படி விவசாயிகளை அத்தை போல் ஒழிஞ்சக்கூடியவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இளைஞர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் இவர்கள்? முக்கியமாக வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். எல்லாரும் உங்களுக்கு மேடையில கேட்கிற கேள்வி ரொம்ப நாள கேட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் கேட்கிறார்களே தவிர அவர் அது பதில் சொன்னதா இல்லை. இதுவரை எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வரும்போது சொன்னார் மிகப்பெரிய அளவுக்கு. அதுவும் முதல் முறை வந்தப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஹிந்தி வார்த்தைகளை முதல்ல சொன்ன உடனே நம்ம இளைஞர்கள் நிறைய 2 முறை இருந்துட்டாங்க. யார்? காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, திமுக. சரி, ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோமே, இளைஞர்களுக்கு ஒரு ஆசை, அவ்வளவுதான். தவிர இது குஜராத் மாடல் சொல்லுகிறார்கள், அதையும் பார்த்துடலாமே
என்று சொல்லித்தான் அவர் போனார். காரணம் என்ன? இவர் அவர் நாட்டில் தடவமா சொன்னார், ஒரு ஆண்டு கவலைப்படாதீங்க, ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை. அப்படியானா 10 ஆண்டு காலத்துக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 20 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். 15 லட்சம் ரூபாய் பொத்துன்னு விழும். தாய்மார்களை பார்த்து சொன்னாங்க. நம்முடைய முதல்வர் நேற்று ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதுவரை யாரும் சொல்லாத, இதுவரை குறிப்பு கொடுக்காத ஒன்றை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, இவர் 15 லட்சம் ரூபாயில 1 ரூபா கூட வரல, 10 ரூபா கூட அந்த கணக்கில் விடல. அதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு? தாய்மார்களே, கிராமத்து தாய்மார்களே, நீங்கள் உடனே போய் உங்க ஊர்ல வங்கி இருக்கான்னு பாருங்க, வங்கி கடையில நீங்க உடனே கணக்கு ஆரம்பிங்க. 15 லட்சம் ரூபாய் போடுறதுக்கு கணக்கு இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு அவர்களிடம் இந்த சிறுவாட்டு காசு அப்படி பக்கத்துல பை வச்சிருப்பாங்க பாருங்க, ஒரு சின்ன பையில சுருக்கு பை வச்சிருப்பாங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சம் மீறி இருக்கும். அதையெல்லாம் கூட டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி தேடி பிடிச்சி சில பேர் பானைக்குள்ள வச்சிருப்பாங்க. பானைக்குள்ள, அடுக்கு பானைக்குள்ள மூளை. ஏன்னா அந்த வீட்டுக்காரங்க ஏதாவது ரகசியமா எடுத்துட போறாங்க எடுத்துக்கிட்டு, அல்லது அப்படியெல்லாம் பாதுகாத்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் தேடி பொறுக்கி எடுத்து கொண்டு போய் குறைந்தபட்சம் டெபாசிட் ஓடல அதுக்காக போடுறதுக்காக வங்கியில போட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சு வேணா 15 லட்சம் ரூபாய் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. ஆனா 10 ஆண்டு காலத்துல வரலேங்கிறது மட்டும் இல்ல, வராது போகலாம். விளைவு என்னாச்சுன்னா, குறைந்தபட்சம் எவ்வளவு மினிமம் பேலன்ஸ்ங்கிறது எவ்வளவு இருக்கணும், குறைந்தபட்சம் இருக்கு ஒரு கணக்குல எவ்வளவு இருக்கணும்னு வங்கியில் சட்டத்தை போட்ட உடனே அது இல்லைங்கிறதுக்காக அபராதம் போடுறாங்க. யாருக்கு? இவ்வளவு பணத்தை நீ கட்டி ஆகணும் புதுசா அப்படின்னு. அப்படி போட்டு அபராதத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் மகளிர் போட்ட இந்த கணக்குகள்ல இருந்து அபராதமாக அங்க மோடி அரசு வசூலித்த தொகை 21,000 கோடி. யாருடைய பணம்? அம்பானியுடைய பணமா? அவர் தான் குறைந்தபட்சம் இல்லைன்னு அதானியுடைய பணமா, அல்லது முதலாளிகளுடைய பணமா, அல்லது மிகப்பெரிய நடுத்தர வர்க்கம், இல்ல சாதாரண வர்க்கம்? ஆகவே ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள். ஆகவேதான் வேலை வாய்ப்பு கிட்டவில்லை என்பது மட்டுமல்ல நண்பர்களே, இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற வேலையை கூட, ஒன்றிய அரசிலே இருக்கிற வேலையை கூட இந்த மோடி அரசு, பாஜக அரசு, RSS அரசு, அவருடைய அரசு இதுவரையில நிரப்பவே இல்லை. 30 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன. அதை இப்போது கூட்டணி சார்பாக, இந்தியா கூட்டணியின் சார்பாக, காங்கிரஸ் சார்பாக, திமுக சார்பாக நாங்கள் வரும்போது இந்த 30 லட்சம் அதாவது வேலைகளை நிரப்புவோம், உடனடியாக அந்த வேலையைத்தான் செய்வோம் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். சொன்னதை செய்தே பழக்கப்பட்ட கூட்டணி சார்பாக இந்த வேலைகள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். மற்ற துறைகளை பொறுத்தவரையில ஒன்றிய அரசுடைய 78 துறைகளில 9,64,000 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அதுபோலவே பட்டதாரிகளுக்கான வேலைகள் 42% இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார். வேலை இல்லாமல் இருக்கிறதுடைய காரணம் என்ன? பல இடங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இளைஞர்களை பொறுத்தவரை என்னன்னா, அவர்கள் இந்த போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்றணுமேங்கிற கவலை இருக்கு. ஏன் இந்த பழக்கத்துக்கு தள்ளப்படுகிறார்கள்? அது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்கக்கூடாது. அவர்களுக்கு வேலை வேணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு காலத்துக்கு நாம அப்பா அம்மாட்ட வாங்கிறது, எவ்வளவு காலத்துக்கு கையில ஒரு சும்மா இருக்கிறதுன்னு அவளுக்கு அந்த மன அழுத்தம் ஏற்பட்ட உடனே அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்காக என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படி சில பேர் குடிக்க ஆரம்பிக்கிறார்களோ அது மாதிரி இவருக்கு அது ஆகிறார்கள். அதனுடைய விளைவு எந்த அளவிற்கெல்லாம் பாதிக்கிறது என்று சொன்னால், அவர்களை மட்டும் பாதிக்கவில்லை, சமூகத்தையே பாதிக்கிறது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இளைஞர்கள் இந்த ஆட்சியை எவ்வளவு பாடாத பாடுபட்டிருக்கிறார். அதே போலத்தான் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் தெளிவாக சொன்னார், 79 லட்சம் பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய புதிய தொழிற்சாலைகள் இன்றைக்கு கையெழுத்து போட்டு மிக முக்கியமாக வந்திருக்கு. 9,61,000 கோடி முதலீடுகள், 30 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள். அப்பதான் நான் சொன்னேன், இந்த வாய்ப்புகளுக்காகத்தான் வெளிநாட்டுக்காரர்கள் இங்க வந்தது மட்டுமல்ல, ஸ்பெயினுக்கு போனார், அங்க மற்ற இடங்களுக்கு போனார், மத்திய தூரக்கிழக்கு நடுத்தர நாடுகளுக்கு போனார், துபாய் மாதிரி நாடுகளுக்கு. அப்படி அமெரிக்கா மற்ற பகுதிகளில் ஸ்பெயின் போன்ற இடங்களுக்கு போன போதுதான்
அந்த நான் சொன்ன நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எழுதினார்கள். ஏன் முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சொன்னால், தமிழ்நாட்டிலே மத கலவரம் கிடையாது, தமிழ்நாட்டிலே ஜாதி கலவரம் கிடையாது, தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்கிறது. ஒரு நல்ல தொழிலாளி வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனி வரணும்னா அந்த தொழிலாளி அமைதியான சூழ்நிலை, அது மட்டுமல்ல இந்த அரசு நாணயமான அரசு. அதுக்கு முன்னாலே இருந்த ஒரு அரசு ஒரு வேடிக்கையான வழக்கு. ரஷ்ய அதிபர் வந்து இன்னைக்கு அவரெல்லாம் நான் பெருசா பேசணும்னு ஸ்டாலின் என்னோட விவாதிப்பாரான்னு கேட்கிறார். ஏன்னா அவர் தலைமானவர்கள் மத்தியிலே தான் விவாதித்து பழக்கப்பட்டவரே தவிர வேறு வகையானவர்களும் விவாதித்து பழக்கம் இல்லை. நாங்களே அந்த விவாதிப்போம். அவருக்கு இருக்கிற கடைசி தொண்டனோட நீங்க விவாதித்தால் கூட உங்களோடு மிக முக்கியமாக நிற்க முடியாது. இருந்தாலும் அவர் ஒரு எடுப்பு ஒரு பாத்திரம், அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்துக்கு ஏற்பட்ட சில வசனங்களை எழுதி கொடுக்கிறார்கள். அந்த வசனங்களை அவர் படிக்கிறார், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு அளவிற்கு இந்த வாய்ப்புகள் வந்திருக்கின்றன சொல்லும் போது அப்பதான் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் நம்பகத்தன்மையோடு வருகிறீர்கள். தாய்மார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், தாய்மார்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற வேலைகள் வாய்ப்புகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் பாருங்கள். சாதாரணமாக காலணியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்படி ஒரு தொழிற்சாலை புதிதா பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக அவர்களுக்கு வீட்டுல இந்த பணம், இந்த 1000 ரூபாய் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வச்சா இதுவரையில என்ன சொல்லியிருந்தால் அத்தனையும் இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. எனவேதான் நண்பர்களே, வேலை வாய்ப்புகளாக இருந்தால் அடுத்தபடியா விவசாய வேலை விலைவாசிகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போவார்கள். ரோட்டு கழிக்கிறவர்கள் எந்த அணியாக இருந்தாலும் என்ன, 2014 விலைவாசி நிலவரம் எவ்வளவு இருந்தது, பணவீக்கம் எவ்வளவு இருந்தது, இன்றைக்கு 10 ஆண்டு காலத்தில் அதை குறைத்து இருக்கிறீர்களா, அகலப்படுத்தி இருக்கிறீர்களா, உயர்ந்திருக்கிறதா, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, பல தாய்மார்களுக்கு தெரியும் இந்த கேஸ், அதுதான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குதான் இதுக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தாங்க. கலைஞர் காலம் வந்த உடனே தான், கலைஞர் ஆட்சி காலத்துல வந்த உடனே தான் ஊதுற அடுப்பே இல்லை, அது போல திருவிழா உடனே எரியிற அடுப்பை கொண்டு கொடுத்தாரு. அதுதான் மிக முக்கியம். இங்க அடுப்பு ஊதுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. எந்த வீட்லயும் தாய்மார்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி வயது குறைந்தவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊதாங்குழல் தெரியாது. நம்ம பாட்டிகளுக்கு தான் ஊதாங்குழல் ஒன்று இருக்குன்னு தெரியும், அதுதான் மிக முக்கியம். புல்லாங்குழல் தெரியும், ஊழாங்குழல் தெரியாது, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு கேஸ் அடுப்பு, சரி அந்த கேஸ் அடுப்புக்கு நாங்க விலை கொடுப்போம்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த மிகப்பெரிய அளவுக்கு நிரப்பக்கூடியது மிகப்பெரிய அந்த வாய்ப்பு, அதுக்கெல்லாம் விலை எவ்வளவு, 1000 ரூபாய் விலை ஏற்றிக்கிட்டே இருந்து 750 1000 என்று ஆற்றி விட்டு தேர்தல் வருகிற நேரத்தில் மட்டும் 100 ரூபாய் குறைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒட்டகத்துல சுமையை ஏற்றி விட்டு கடைசியில் அது கொஞ்சம் அடிச்சுட்டா அது எல்லா சுமையும் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமாக போகுது பழமொழி சொல்லுவார். அது மாதிரி முழுக்க முழுக்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச உலகில் எண்ணெய் விலை குறைந்து விட்டது என்று சொன்னால் இங்க எவ்வளவு குறைந்திருக்க வேண்டும், அது மூலமாக இவர்களுக்கு வந்திருக்கிற வருவாய் எவ்வளவு, எங்கே போயிற்று, இதுதான் மிக முக்கியம். அதுக்கடுத்து ஊழலையே ஒழிப்போம், நாங்கள் ஊழலை ஒழித்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஊழலை ஒழிக்கிற அவதாரமாக வந்தாரு. இந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய அவதாரம் சொல்லக்கூடிய அளவிற்கு உலக நாடுகள் பற்றி எல்லாமே உலக நாடுகள், நாம் உலக நாடுகளோட கூப்பிடுறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருடைய பெருமை கேரளா நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்ற பெருமை இருப்பது. அதே நேரத்தில் ஊழலை ஒழிக்கிற இடத்துல எத்தனை இருக்கிறார்கள், டிரான்ஸ்பரன்சி இன் இன்டர்நேஷனல், தி குளோபல் கோயலேஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன், லஞ்சத்துக்கு எதிராக உலக அளவிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆய்வு செய்கிறார்கள். அந்த அமைப்பு செய்கிற நேரத்தில் மிக முக்கியமாக இந்தியா நாட்டின் ஊழல் பட்டியல்ல இது எத்தனை இடத்துல இருக்கு தெரியுங்களா, 93வது, மிகப்பெரிய அளவுக்கு 1வது 2வது அப்படின்னு வந்துட்டு இருக்கு. மொத்தம் எவ்வளவுன்னா 183, அதுல மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவேதான் ஊழலின் ஊற்றுக்கள் அவ்வளவு தூரம் வேண்டாம். ஊழல் வந்திருக்கோம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு திடீர்னு அவருக்கு என்ன கச்சத்தீவு பற்றி பிரச்சனை, திமுகவும் காங்கிரசும் மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னா மீனவர்கள் பிரச்சனை நீங்க என்ன செய்வீங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்களே, தமிழ்நாட்டு மீனவ பகுதியில அவருடைய படகுகள் பறிக்கப்படுகிறதவே, இவ்வளவு கொடுமைகள் என்று அவ்வளவு தூரம் இதெல்லாம் இருக்காது. காங்கிரஸ் ஆட்சியில நீங்க கொடுமையை அனுபவிச்சீங்க, திமுக ஆட்சியில வந்தீங்க,
நாங்க போறவங்க எல்லாம் மாறும். 6 வருடங்களில் 60 வருடங்களிலே அவர் நடத்தாததை 6 மாதங்களில் நான் நடத்தி காட்டுவேன் என்று சொல்லித்தான் பதவிக்கு வந்தார் மோடி அவர். ஆனா அந்த மீனவர்கள் பிரச்சனை என்ன? ஒவ்வொரு நாளும் அவர்கள் படகு போவது, ஒவ்வொரு நாளும் அவர்கள் சத்தியாகிரகம், ஒவ்வொரு நாளும் மறியல், ஒவ்வொரு நாளும் சக்கரங்கள், அவருடைய தாய்மார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அழுதிக் கொண்டிருப்பது, உடனே முதலமைச்சர் எழுதுவது, அவருக்கு கடிதம் எழுதுவது, வெளிநாட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் கேட்க ஆரம்பித்தார். ராமேஸ்வரத்துக்கு அவர் வரும்போது கூட மீனவர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்க தயாராக இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இதெல்லாம் பார்த்த உடனே முதல்ல என்னென்னோ சொல்லி பார்த்தார். என்னென்னோ குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு நிலை குலைந்து போயிருக்கிறார், எவ்வளவு பயப்பட்டு இருக்கிறார். இது காரணம் என்ன? ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே மிக தெளிவாக ஒன்றை சொன்னார். அவருக்கு நேருக்கு நேர் சொன்னார். அதனாலதான் நாடாளுமன்றத்திலே ஒரு குரல் கேட்கக்கூடாது, எதிர்கட்சிக்காரருடைய குரல் கேட்கக்கூடாது என்று ஆக்கினார்கள். என்ன பேசினார்? மோடிஜி அவர்களே, நீங்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் எத்தனை முறை போனாலும் அது பெரியார் மண், சமூக மண். அங்கே 100 ஆண்டுகள் 100 முறை நீங்கள் போனாலும் தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பாருங்க, அதுக்காக என்ன பண்ணார்? தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு பதிலா இவரை பிடிக்கிட்டு உள்ள போடணும், அதுக்கு பாராளுமன்றத்துக்குள்ள வரக்கூடாது என்று ஆக்கினார். ஜனநாயக படுகொலைக்கு 146 எம்பிக்கள் ஒரு முறை அல்ல, அடுத்த தடவை இதுவரையில இவர்கள்லாம் கூட எதிர்கட்சி நடந்திருக்கிறாங்க, எல்லாரும் பண்ணியிருக்காங்க, பேசி இருந்திருக்கிறாங்க. சபாநாயகர் என்ன பண்ணுவாரு? அங்க ஏதாவது நடந்ததுன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்றோம், நீங்க ஏதாவது பேசுறீங்க என்று சொன்னா கூட 2 நாளைக்கு 1 நாளைக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படி அல்ல. இங்க நடக்கிற கொடுமை என்னன்னா, ஜனநாயக விரோதங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். 146 எம்பிக்களை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இந்த தொடர் முழுதும் சொல்லுவது வருவது ஒரு வகை. அந்த தொடரை தாண்டி அடுத்த தொடரிலும் அவர்களுக்கு இந்த சஸ்பென்ஸ் எங்கேயாவது உண்டா? இந்த தமிழ் இந்திய நாட்டின் வரலாற்றிலேயே, நாடாளுமன்றத்தின் வரலாற்றிலேயே அரசியல் சட்டம் எவ்வளவு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம் டெப்டி ஸ்பீக்கர், மக்களவை. அதாவது மக்களவையினுடைய துணை சபாநாயகரே 5 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்படாமல் இந்த ஆட்சி முடிந்திருக்கிறது. உலகத்துல எந்த நாட்டிலாவது, எந்த ஜனநாயக நாட்டிலாவது அரசியல் சட்டம் மீது பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதனுடைய அம்சமா இது மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெட்கக்கடாக வெளிநாட்டுக்காரர்கள் நினைக்கும் போது, அதனால்தான் என்று சொல்றார்கள் அமெரிக்காக்காரர்கள் இவர்கள் நீங்கள் செய்வது ஜனநாயகம் கொலை என்று அவர் சுட்டி காட்டுகிறார். ஜெர்மன்காரர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் நாட்டுக்காரர் சொல்றாங்க. யூஎஸ் இப்படி பண்ணி பாருங்க, எங்க முதலமைச்சர் உலகம் பாராட்டுது வெளிநாடு. ஆனா இவர் மிகப்பெரிய அளவுக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்க விஸ்வகுரு, அதுதான் மிக முக்கியம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படின்னு. விஸ்வகுருவா? கேள்வி கேட்டா மௌன குருவா? நீங்க நன்றாக நினைத்து பார்க்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? ஆகவே இவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அதை விட ஊழல் என்று சொல்லும் போதுதான் நாங்க அதுக்காக தான் 4 புத்தகம் போட்டு வந்திருக்கோம். ஏன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, பேசுறதுக்கு பல கூட்டங்கள் போறதுனால அதிக நேரம் இருக்கு, முடியாது. ஆனா சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதுக்குதான் பாருங்க 4 புத்தகம். இந்த 4 புத்தகத்துல இந்தியா கூட்டணியை, திமுக அணியை ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு சாதனைகள் என்ன, இது அத்தனையும் இந்த கூட்டணிக்கு வேண்டிய தத்துவங்கள், கொள்கைகள். இன்னொரு செய்திகள் என்னன்னா, பாஜகவின் இந்த புத்தகம் ரொம்ப மிக முக்கியம். இதனாலதான் இப்போ கச்சத்தீவை பற்றி பேசுறாரு. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க மிக முக்கியமா. பாஜகவின் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் ஊழல்கள், இந்த ஊழல்களிலே புது வகையா கண்டுபிடிச்சவங்க இருக்கிறாயா? இதுவரையில ஒரு வகை ஊழல் இல்லை, ஆனா இவங்க கண்டுபிடிச்ச யுத்தம் இருக்கு பாருங்க. மோடி யுத்தையிலேயே ரொம்ப உச்சகட்டமான மோடி அரசுடைய கட்டம் ப்ரீபெய்டு ஊழல், போஸ்ட்பெய்டு ஊழல். அது என்னன்னா, இந்த பத்திரம், தேர்தல் பத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க, தேர்தல் பத்திரம், தேர்தல் பாண்ட்ஸ், பணம் கொடுக்கறதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் நன்கொடை கொடுக்கலாம். நன்கொடைன்னா என்ன அர்த்தம்? விருப்பப்பட்டு கொடுக்கறதுக்கு பேர் நன்கொடை. அதுதான் மிக முக்கியம். மிரட்டி வாங்கினா அதுக்கு பேர் நன்கொடை இல்லை. மிக முக்கியமா என்ன வார்த்தை நீங்க தான் உருவாக்கணும். மிக முக்கியமா அதுல போய் மிரட்டி சிபிஐ போகுது, அமலாக்கத்துறை போகுது, அதுக்கப்புறம் மிரட்டி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் எவ்வளவு நேரம் மிரட்டியிருக்காங்க. நேற்று இந்து பத்திரிகையில வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத
அந்த இந்து பத்திரிகையில வரக்கூடிய வாய்ப்புல இன்றைக்கு மிக தெளிவா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விடுதலை பத்திரிகையில அப்படியே எடுத்து போட்டு நான் நேற்று மதுரையில பேசுற பேச்சுல தலைத்துல பாருங்க, இன்றைக்கு மற்ற பத்திரிகை வந்திருக்கு. நஷ்டத்தில் மூழ்கிய 33 கம்பெனிகளை அடித்து பிடிந்து, அதெல்லாம் 45 கம்பெனியை எடுத்திருக்கிறாங்க. இது புதுசா இதுவரையில வராத செய்தி. இந்து பத்திரிகையில ஒரு ஆய்வு செய்து முந்தா நாள் பத்திரிகையில வந்திருக்கிற செய்தியை, நேற்று வந்திருக்கிற பத்திரிகை செய்தியை அப்படியே சொல்லலாம். மிக முக்கியமாக 35 கம்பெனிகள் நஷ்டத்துல இருந்த கம்பெனி நன்கொடை கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணம் என்ன? அது நன்கொடை அல்ல, வன்கொடை. அதுதான் மிக முக்கியம். புது வார்த்தை சொல்றேன் நான். வன்கொடை, இதுவரை நன்கொடையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா மோடி அரசுடைய கைங்கரியத்தினால தமிழுக்கு ஒரு புது வார்த்தை வன்கொடைன்னு உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆக்கியிருக்கிறோம். இதுல இவ்வளவு பேருக்கு இருக்கு. இந்த ஊழல் சாதாரணமான ஊழல் அல்ல. இது உச்ச நீதிமன்றம் கேட்டு அதை கொடுக்க முடியாது, ஜூன் தள்ளி கொடுக்கிறோம். நாங்க உடனே இன்னொருத்த தேர்தல் முடிஞ்ச உடனே இது மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றம் அதனுடைய அதிகார நியாயம் ஆட்சியினுடைய காதை பிடித்து திரிகிறது. நீங்கள் சொல்லுகிறீர்களா இது 2 மணி நேரத்தில் நாங்களே செய்யட்டுமா என்று ஆரம்பித்த விற்பாடுதான் உடனடியாக கொடுத்தார்கள். அதை மறைத்து பல செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம். கம்யூனிஸ்ட் கட்சி அவங்கதான் ஆரம்பத்தில் இதை தோன்றதுக்கே காரணமாக இருந்த ஒரு இயக்கம், எப்போதுமே ஊழலுக்கு எதிராக இருக்கிற இயக்கம். அந்த தோழர்கள் அத்தனையும் சொன்னாங்க. அதுபோல வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் இதை வெளியாக்கியது. எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்து பேச ஆரம்பித்தார்கள். நம்முடைய அமைச்சர்கள் பேசுகிறார்கள், முதலமைச்சர் சொன்னார், மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர்களும் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு எதிர்கட்சிக்கு எது கொடுப்பாங்க? பிரியத்து கொடுப்பாங்க. அதுதான் நன்கொடை. ஆனா தயவுக்கும் மிரட்டப்பட்டவருக்கும் கொடுத்து 45 கம்பெனி பத்திரம் வாங்குறாங்கன்னா அதுல 35 பேர் மிரட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே இவர்கள் இந்த ஊழல் வெளியே தெரியக்கூடாது, இதை நாங்க பேசிடக்கூடாது விளக்கமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப திடீர்னு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கச்சத்தீவு இந்த அடிச்சுட்டு ஓடுறவங்க இருக்காங்க, பெட்டியை பிடிக்கிட்டு மக்கள் ஓடனா எந்த பக்கம் போறாங்கன்னு போனா அவர் அந்த பக்கம் தான் போறாருன்னு அது திருப்பி விடுவார். அது மாதிரி திருப்பி விடுற வேலையை தவிர டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் தவிர இது மிகப்பெரிய அளவுக்கு. எனவே தான் ஊழலை அவர்கள் ஒழிக்கவில்லை, விஞ்ஞானபூர்வமாக செய்திருக்கிறார், சட்ட முத்திரையோடு செய்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு வெளிவருகிறது. இப்படிப்பட்ட யோக்கியர்கள் மீண்டும் வந்தால் இந்த நாடு இருக்குமா? இதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. எனவேதான் நாங்கள் எங்களை பற்றி கவலைப்படவில்லை, உங்களை பற்றி கவலைப்படுவதால், உங்களுடைய தலைமுறையை பற்றி கவலைப்படுவதால், நம்முடைய சமுதாயத்தை பற்றி கவலைப்படுவதால் மீண்டும் அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டம் வர வேண்டி இருக்க வேண்டிய இடத்துல மனு தர்மம் சட்டத்துக்கு வந்துவிடக் கூடாது. மனித தர்மம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து இவ்வளவு நிலையிலும் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். எனவே நன்றாக சிந்தியுங்கள். ஒன்றை சொல்லி கடைசியாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால் நண்பர்களே, ஒன்றே ஒன்று. இப்போது இந்தியா முழுவதும் இருக்கிற நிலவரத்தை பார்த்துள்ள 2014 சரி 2019 இருந்த பாஜகவுடைய வித்தைகள் இனிமேல் வலிக்காது. அத்தனை ஒப்பனைகள் கலந்து விட்டன, உண்மைகள் உலா வர தொடங்கி விட்டன. வடபுறத்தில் தமிழ்நாட்டில் 40க்கும் 40 என்று எழுதி வைக்கப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. திண்டுக்கல்ல நாம் இந்த மாதிரி சந்திக்கிறோம்னா எப்பவுமே வெற்றி. அதுவும் இங்க இருக்கிற தளபதிகள் ஐபி போன்றவர்கள் தளபதி இருக்கிறார்கள். அவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு, ஆனா செயல்ல புலியா இருப்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான. இவரு அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த இடத்துல தப்புனா என்னென்ன விழுன்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம கம்யூனிஸ்ட் சோழர் கூட முந்தி மனோகோபால் காலத்துல பட்ட கஷ்டம் இப்ப படல. அதுதான் முக்கியம். எங்களுக்கு தெரியும், உங்களுடைய எத்தனை தோழர்களுக்கு மனோகோபால் தெரியும்னு சொல்ல முடியாது. இன்னும் பழைய தோழர்கள் ஏபி காலத்துல இருந்து கூட பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியம், இப்படி பல காலம் எங்களுக்கெல்லாம் பெரியார் காலத்திலிருந்து நாங்க கம்யூனிஸ்டரோடவே ஒன்றாக இருக்கக்கூடிய எங்களையும் சிகப்பையும் கருப்பையும் ஒதுபோலும் திணிக்க முடியாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அதை சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. இந்த எதிர்கட்சிகள் அணிகள்லாம் வேண்டாம், அதெல்லாம் பிணிகள் அவ்வளவுதான் தவிர அணிகள் இல்லை. அவங்களுக்குள்ள பிறகு சில பேருக்கு சில குடும்பங்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி தப்புறதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்களும் சொல்லி பார்த்தாங்க. பாஜகவே பாருங்க,
கதவு திறந்திருக்கு அவங்க நினைச்சாங்க ரொம்ப ஆசையோட இந்த கூட்டணியில இருப்பாங்க. எல்லாருக்கும் 39 கொடுக்க முடியாது. நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வந்துருவாங்க, நம்ம அணிக்கு வந்துருவாங்க. இவர் வருவார், அவர் வருவார், கம்யூனிஸ்டர்கள் வருவாங்க, விடுதலை சிறுத்தைகள் வருவாங்க. இப்படி எல்லாம் கணக்கு போட்டீங்க. ஆனா யாரும் வரல அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாஜகவினர் கதவையே திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கடைசியில இன்னும் விரக்தி எழுதி கதவையே கழட்டி வச்சுட்டோம், எப்படாது வாங்க அப்படின்னாங்க. இங்க கதவை திறந்தாலும் கழட்டினாலும் ஜன்னல் திறந்தாலும் ஒருபோதும் நாங்கள் நோயோடு கூட்டணி சேருவதற்கு தயாராக இல்லை, கொரோனா கூட்டணி சேருவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் நலவாழ் உள்ள மருத்துவர்களோடு தான் கூட்டு சேர்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதனால் தான் நிச்சயம் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 5ஆம் தேதி, அதாவது தேர்தல் வாக்குகள் பற்றி எண்ணப்பட்ட ஒருபாடு ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே அமையக்கூடிய ஆட்சி இருக்கிறது. அது ஒரு பெரிய வாய்ப்பு. என்னன்னா கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவு, அதுதான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த நிறைவு 3ஆம் தேதி கலைஞருடைய 100ஆண்டு விழாவுடைய நிறைவு முடிஞ்சு போகுது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பரிசா கொடுக்கிறோம். என்ன தெரியுமா? அதுதான் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி. இந்தியாவுடைய ஒரு பழைய ஆட்சி, செல்லரித்த ஆட்சி, மக்களை எல்லாம் சுழலக்கூடிய ஆட்சி, ஜனநாயக மூச்சு விடாமல் செய்யப்பட்ட ஒரு ஆட்சி, எதேச்சாதிகாரத்தின குளம் கொடி மிகப்பெரிய பட்டோடி வீசி பறந்த ஆட்சி அகற்றப்பட்டு மக்கள் ஆட்சி மீண்டும் மலர்கிறது என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காக இவர்களே, நீங்கள் தவறாமல், மறந்து விடாமல், கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் வாக்களிக்கின்ற நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வேண்டும். முதல் தலைமுறையினர் 18 வயது உள்ள இளைஞர்களே ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் 11 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள். வித்தை வைத்து ஏமாந்து விடாதீர்கள். இது ஏதோ விளையாட்டு என்று ஏதோ பொத்தானை எங்கு வேண்டுமானால் அழுத்தலாம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய எதிர்காலம் தான் மற்றவர்களுடைய எதிர்காலத்தை விட மிக மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று தோழர் சச்சிதானந்தம் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர், அவருடைய பெயர் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதில் நேராக அறிவாள், சுட்டியல், நட்சத்திரம் 3 இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை நோக்கி பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், பச்சை விளக்கு எரிகிற வரையிலே பொத்தானை அழுத்துங்கள். ஒப்புகை சீட்டு இருந்தால் ஒப்புகை சீட்டை ஒத்திகை பார்த்து சரியாக செய்யுங்கள். நிச்சயமாக அதற்குள்ளாக அந்த வாய்ப்புகளும் நீதிமன்றத்தாலோ மக்கள் மன்றத்தாலோ அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் உங்கள் கடமை ஆற்ற வேண்டும். அதன் மூலம் உங்களையும் பாதுகாத்து, இந்த நாட்டையும் பாதுகாத்து, அரசியல் சட்டத்தையும் பாதுகாத்து, ஜனநாயகத்தையும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஏற்பாடு செய்த குழுவில் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றி.